இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் வேத வசனத்தை எவ்விதமாக மனப்பாடம் பண்ண வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் ஆவியின் கனி 9 என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். ஆனால் இதை நாம் திருச்சபைகளை கேட்கும் பொழுது எனக்கு தெரியும் என்று சொல்வார்கள். ஆனால் அதை வரிசைப்படுத்தி சொல்ல தெரியாது. என்னையா வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அருமையானவர்களே, நாம் எதை கற்றுக்கொண்டாலும் அதற்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியான அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் இஷ்டப்பிரகாரம் அதை நாம் மாற்றக்கூடாது. ஆகவே தான் வேதத்தில் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை நாம் எப்படி ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் என்று சொன்னால், நாம் வேதத்தில் இருந்தே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அன்புக்கு ஆதாரமாக இருந்தவர் யார்? ஆபிரகாம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கற்பனையை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அது அன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்களும் நானும் அன்புடையவர்கள் என்றால் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்கு யார்? அன்புக்கு அடுத்தாற்போல் வருகிற கனி சந்தோஷம். சந்தோஷம் என்றால் என்ன? துக்கமாக இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தன்னுடைய தாயின் மரணத்திற்கு பிறகு தனக்கு மனைவியாக வருகிறதான அந்த ரெபெக்காளை பார்த்தவுடனே தன்னுடைய கூடாரத்திற்கு அழைத்து சென்று தன் துக்கத்தை மாற்றி சந்தோஷம் அடைந்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் அன்பு, சந்தோஷம், சமாதானம். தன்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட யாக்கோபு சமாதானம் இல்லாதவராய் காணப்பட்டதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. மனைவிமார்கள், பிள்ளைகள், இன்னுமாக அநேக மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. ஆகவே அவர் கூடி ஜெபம் பண்ணும் பொழுது போராடி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் யாக்கோபுடைய பெயரை மாற்றி அவனுக்கு அருமையான புதிய பெயரை அங்கு வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேலனாகிய அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானம் வந்ததை பார்க்கிறோம். தன் சகோதரனோடு கூட சமாதானமாக அவர் ஒப்புரவாகின காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இது நாம் மனதில் கொண்டு வரலாம். அதற்கு அடுத்த கனியானது நீடிய பொறுமை. நீடிய பொறுமைக்கு நாம் வேதத்தில் யாரை எடுக்கலாம் என்றால் யோபு எடுக்கலாம். எவ்வளவோ பிரச்சனை வந்தது, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர் ஜெயம் கொண்டதை பார்க்கிறோம். இரட்டாந்தனையான ஆசீர்வாதத்தை பெற்ற யோபு ஒரு நீடிய பொறுமைக்கு உதாரணமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த கனியானது தயவு. தயவு என்றால் என்ன? மற்றவரிடத்தில் நான் காண்பிக்கும் கரிசனை, அன்பு. அப்படியானால் போவாஸ் ரூத்தினிடத்திலே தயவு வைத்ததை பார்க்கிறோம். ஏழை எளியவர்கள் பேரிலே நாம் பாராட்டுகிறதான காரியம்தான் தயவு. இது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் காணப்பட வேண்டுமாம். இந்த போவாசை நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நமக்கு தயவு என்றதான கனி ஞாபகத்தில் வரும். அடுத்தடுப்பு நாம் பார்க்கும் பொழுது அதே ரூத்தை அந்த அருமையான போவாஸ் என்ன சொல்கிறார்? உன்னுடைய நற்குணத்தை நான் அறிவேன். உன்னுடைய முன்னால் உள்ளதான குணத்தை விட இப்பொழுது உன்னுடைய குணம் அதிகம் என்று சொல்லி அவர் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த கனி 3 எவ்விதமாய் வருகிறது? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். அப்போ 3 பேருடைய பெயர் நமக்கு ஞாபகத்தில் வந்துவிடும். யோபு, போவாஸ், ரூத். நாம் கடைசி 3 காரியத்தை பார்க்கும் பொழுது விசுவாசம். விசுவாசத்திற்கு நாம் வேதத்திலே நிறைய பேர் எடுத்துக்கொண்டாலும் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணி தனக்கு ஒரு அருமையான ஆண் குழந்தையை பெற்ற அன்னாலை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்த கனி என்ன? சாந்தம். சாந்தம் என்று சொன்ன உடனே நமக்கு மோசே ஞாபகத்தில் வருகிறார். மோசே சாந்த குணமுடையவராய் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அதற்கு அடுத்த கனி கடைசியாக என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்திலே மிக மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு கனி இச்சை அடக்கம். ஆகாரத்தில் இச்சை அடக்கம், தன்னுடைய வஸ்திரத்தில் இச்சை அடக்கம், பேச்சில் இச்சை அடக்கம், எல்லாத்திலையும் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். ஆகவே இதை போதித்தது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். நான் ஆகாதவனாய் போகாதபடி நான் என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன் என்று சொல்லி அவர் இச்சை அடக்கத்தை அவர் கடைபிடித்ததை பார்க்கிறோம். ஆகவே இந்த 9 கனியும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவது மாத்திரமல்ல, நாம் அதை அபியாசப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு காணப்பட வேண்டும், சந்தோஷம் காணப்பட வேண்டும், சமாதானம் காணப்பட வேண்டும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது 3 மற்றவரிடத்தில் நாம் காண்பிக்க வேண்டிய கனி. நம்மிடத்தில் இருக்க வேண்டிய கனி விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். ஆகவே இந்த 9 கனியை நாம் ஒவ்வொரு நாளும் ஞாபகத்தில் கொண்டு வந்து இந்த பரிசுத்தமானவர்களுடைய வாழ்க்கைகளை எப்படி அவர்கள் ஒரு சாட்சியாக வாழ்ந்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்தால் நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இந்த உலகத்திற்கு நாம் உப்பாகவும் இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்டதான கிருபை உள்ள வாழ்க்கையை தர நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.